Hello students, நம்ம last class thermodynamics 25 sums வந்து complete பண்ணியிருந்தோம். ஸோ இந்த செஷனில் நம்ம leftover sums எல்லாமே complete பண்ணிடலாம். ஃபைன். ஸோ இந்த செஷனில் வந்து you'll get around 27-28 sums வந்து இருக்கும். along with last 3 years PYQ 2021, 2022, 2023 அதோட சம்ஸும் சேர்த்து வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த செஷனோட நம்மளுக்கு thermodynamics ஓகே KTG and thermodynamicsோட PYQ பார்ட் எல்லாமே சேர்த்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுது. ஃபைன், சரி தானே? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து போகலாம். லாஸ்ட் கிளாஸ் வந்து மொத்தம் 44 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஆல் டுகெதர். இந்த செஷனில் வந்து 45th சம்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ரைட், 45th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் del u and del w represents the increase in internal energy and work done by the system. ஓகே, அப்போ del u அப்படிங்கிறது இங்கே வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுது. del w அப்படிங்கிறது இங்கே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒர்க் டன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. in a thermodynamical process which of the following statement is true. அப்போ கீழே கொடுத்துக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எதை ரெண்டு ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அடியபேட்டிக் ப்ராசஸையும் ஐசோதெர்மல் ப்ராசஸையும் ரிலேட் பண்ணுறாங்க. அடியபேட்டிக் ப்ராசஸில் வந்து நம்மளுக்கு வந்து del Q வந்து 0, ரைட்? அப்போ del Q வந்து 0 அப்படின்னா del U equals minus del W, கரெக்டு. which one of the following is true, அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். therefore the answer is option 1. இது பிரச்சனை இல்லை. மிச்சம் 3 என்னென்னங்கிறத வந்து பார்த்தலாம். del U equals del W, ரைட்? அப்போ வந்து del U equals del W னா this is in ஐசோதெர்மல் ப்ராசஸில் வந்து வரப்போகுது. ஐசோதெர்மல் ப்ராசஸில் del U equals 0. ஓகே, அப்போ இது வந்து தப்பு ஆப்வியஸாக. அப்போ del U equals minus del W அதுவும் வந்து தப்பு. தேர்ட் ஆப்ஷனில் வந்து del U equals del Wன்னு கொடுத்துருக்காங்க. that too is wrong. therefore the option 1 is the answer, ரைட்? இதெல்லாம் சிம்பிளாக கான்செப்சுவல் பேஸ் பண்ண சம், இல்லை டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a monatomic gas at pressure P1 and volume V1 is compressed adiabatically to 1/8 of its original volume. ஓகே, ஸோ அப்போ நம்ம 1/8 of the volume வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு monatomic gas வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். what is the final pressure of the gas, ரைட்? லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்துருந்த சம் கூட ஃபர்ஸ்ட் ஒரு ஐசோதெர்மலில் கம்ப்ரஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடியபேட்டிக்கில் கம்ப்ரஸ் பண்ணுவோம். ரெண்டுமே சேர்ந்து வரும். இது ஸ்ட்ரைட்டாக சிம்பிளாக தான் இருக்குது. அப்போ இந்த ரிலேஷனில் வந்து பிவியை வந்து ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore P1 V1 பவர் காமா ஈக்குவல்ஸ் P2 V2 பவர் காமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து வந்துருக்கணும். இனிஷியல் வால்யூம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா which is P1 V1, ரைட்டு. காமாவுக்கு நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் a monatomic gas. அப்போ monatomic gasனால் CP/Cv is gamma, ரைட்? அப்போ காமாவுக்கு பதிலாக நம்ம வந்து 5/3 மேலே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். therefore you will get something like this, right? P1 அது வந்து ப்ரெஷர் வந்து P1, வால்யூம் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா இனிஷியல் வால்யூம் வந்து it is V1, பவர் வந்து எனக்கு வந்து 5/3 which is equal to P2, which is something that I need to find. வால்யூம் V2 அப்படிங்கிறது எனக்கு என்ன இருந்ததுன்னா 1/8 of its original volume, இனிஷியல் வால்யூமோட 1/8 வந்து இருக்க போகுது, which is like V1 divided by 8. கம்ப்ரெஷன் தானே? பவரில் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா that's going to be 5/3, ரைட்? இப்போ நான் வந்து என்னோடய டாஸ்க் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா P2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் in terms of P1. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா we'll get the answer straight away. P2 equals P1 வந்து அப்படியே இருந்துருக்க போகுது. ஸோ உள்ளே வந்து எனக்கு வந்து ஃப்ராக்ஷன் அந்த ப்ராக்கெட்குள்ளே எனக்கு என்னென்ன வந்துருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு V1, கீழே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா V1 divided by 8, ரைட்? ஹோல் பவர் 5/3. ஸோ இப்போ வந்து எது கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா V1 it will get cancelled. அப்போ P2 equals எனக்கு என்ன வரணும்னா it should be 2 cube, ரைட்? 8 வந்து நான் வந்து எப்படி எழுத முடியும் அப்படின்னா 2 cube எழுத முடியும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வந்து you have another one power which is like 5/3. அப்போ 2 cube into 5/3 போது 3 it will get cancelled and then I'll just be left with 2 power 5 P1, ரைட்? அப்போ 2 power 5 P1 அப்படிங்கும்போது 4 8 16 32, ரைட்? அப்போ P2 equals 32 P1 தான் எனக்கு வந்து வரப்போகுது. the answer for this question is option 4. நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். in thermodynamic process which of the following statement is not true. so which of the statement is false அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். in an isochoric process pressure remains constant. தப்பு. ஐசோகாரிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போது வால்யூம் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ப்ரெஷர் வந்து இங்கே கன்சிடரேஷன்லேயே கிடையாது. therefore first one is my answer, ரைட்? மற்ற மூணும் it should be correct. அது என்னென்னு பார்த்தலாம். in an isothermal process the temperature remains constant, கரெக்டு. in an adiabatic process PV per gamma equals constant, கரெக்டு. in an adiabatic process the system is insulated from the surrounding, கரெக்டு. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து del Q equals 0, அதனால் நம்ம இன்சுலேட் பண்ணி வச்சுருப்போம், தெரியணும், ரைட்? இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மு லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். என்னங்கிறது வந்து பார்க்கலாம். if Q, E and W denote respectively the heat added, ஓகே? ஸோ ஒன்று அடுத்தது ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Qங்கிறது என்ன அப்படின்னா it is heat added, ஃபைன். சேஞ்ச் ஈங்கிறது என்னென்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ஓகே? யூக்கு பதிலாக ஈன்னு கொடுத்துருக்காங்க, ஓகே?
and W it is obviously the work done, right? The work done in a closed cyclic process. Okay, அப்போ closed cyclic process அப்படின்னா வந்ததுக்கே திருப்பி வருது கார்னாட் சைக்கிள் மாதிரி, ரைட்? அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பி எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சு கம்ப்ரெஷன் ஆகி வந்ததுக்கே ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது. therefore that is an cyclic process. ஓகே, தென் அப்படி இருக்கும்போது எனக்கு கீழே கொடுத்ததில் என்ன பேராமீட்டர் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக எனக்கு வந்து Q ஹீட்டும் ஒர்க் டனும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத், ரைட்? தோஸ் 2 things are path function. எனக்கு இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் எனக்கு வந்து என்னென்னா இட் ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கும் போது வந்த இடத்துக்கே நம்ம ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஒன்லி கோஸ் டு 0, ரைட்? அப்போ இங்கே வந்து நம்ம தியரியில் ஸ்ட்ராங்காக தான் தெரிஞ்சிருந்துருக்கணும். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் வந்த இடத்துக்கே திருப்பி வரும்போது இட் வில் பி 0. பாத் ஃபங்க்ஷன் 2 மட்டும்தான் இருக்குது. அது வந்து எப்போவுமே என்ன இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைக்கிள். அந்த சைக்கிளை பொறுத்து அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது, புரிஞ்சுருக்கணும். அடுத்த போகலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 mole ஆஃப் an ideal gas at an initial temperature T Kelvin. ஃபைன். அப்போ வந்து ஐடியல் கேஸு அது வந்து என்னென்னா இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து T Kelvin, மோல் வந்து கொடுத்துட்டாங்க which is 1 mole, ரைட்? does 6 hour joule of work adiabatically. அதில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒர்க் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா 6 hour joule of work வந்து செஞ்சுருக்கு. த ப்ராசஸ் இஸ் adiabatic ப்ராசஸ். adiabatic ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் டன் வந்து ஃபார்முலா செகண்ட் பார்ட்டில் வந்து படிச்சிருந்துருப்போம் தியரியில். ஒர்க் டன்ஸ் ஈக்குவல்ஸ் P2V2 minus P1V1 divided by 1 minus காமான்னு எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட்? அந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து உள்ளே யூஸ் பண்ணிடுவோம். இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் of this gas at constant pressure and constant volume is 5/3, right? அப்போ specific heats ஓட ratio which means the gamma வந்து கொடுத்துட்டாங்க, that is 5/3. obviously that is monatomic gas. the final temperature of the gases. அப்போ வந்து final temperature of the gas என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இங்கே வந்து P2V2 யூஸ் பண்ணுறதோட nRT2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் எனக்கு என்னங்கிறது தெரிஞ்சிடும். therefore the formula that we need is work done equals nRT2 minus T1 divided by 1 minus gamma. ஓகே, சரி தானே? இது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். அப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா T, ஃபைனல் டெம்பரேச்சர் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ T2 என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒர்க் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 6 hour வந்து கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 1 mole. எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே. ஜஸ்ட் சால்வ் தான் மிஸ்ஸிங். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது 6 hour which is equal to எண்ணுக்கு வந்து நம்ம வந்து 1, ஆருக்கு வந்து வெறும் 6 தான். ஓகே, இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா T2 தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இனிஷியல் டெம்பரேச்சர் இஸ் T டிவைடட் பை 1 மைனஸ் காமாக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 5/3 எடுத்துகிட்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா R இட் வில் கெட் கேன்சல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா எனக்கு என்ன வந்துருக்கணும் 6 இன்ட்டு இது அப்படியே டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் வந்து போகும்போது யில் ஹேவ் லைக் -2/3 வந்து இருந்துருக்கணும். அது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மேலே போகும்போது ஸோ யில் ஹேவ் -2/3, ஃபைன், which is equal to 1 into T2 minus Tன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட்? இப்போ வந்து எனக்கு எது கேன்சல் அவுட் ஆகும் அப்படின்னா அவ்வளோதான். திஸ் இஸ் கோயிங் டு பி 2. அப்போ இல் ஹேவ் லைக் -4. அப்போ -4 இருந்துச்சு அப்படின்னா T2 வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும் அப்படின்னா T minus 4, ரைட்? டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி மெஷர்ட் இன் கெல்வின், therefore that's going to be K, ரைட்? அங்கேயும் கெல்வினில் தான் கொடுத்துருக்காங்க. செல்சியஸில் ஆப்வியஸ்லாம் இருந்துச்சுன்னா +273 போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே உள்ளே போட போகிறதுல வந்து எல்லாமே இட் ஷுட் பி இன் கெல்வின், ரைட்? தெரிஞ்சிருந்துருக்கணும். therefore the answer for this question is option 4. இந்த சம்மில் டவுட் வந்துருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஒர்க் டன் ஃபார்முலா எடுத்துகிட்டு வர போகிறோம். எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க டேட்டாலாம் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் வில் கெட் த அன்னோன் ஃபைனல் டெம்பரேச்சர். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் பேஸ் பண்ண சம். ரெஃப்ரிஜரேட்டர், கார்னாட் சைக்கிள், ஹீட் இன்ஜின், வாட் எவர் இட் இஸ், எது வந்தாலுமே நம்ம அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். எஃபிஷியன்சினா இட் இஸ் லைக் 1 minus T2/T1. இல்லைனா எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1 minus Q2/Q1 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிற நம்ம கடைசியாக ஒன்று மட்டும் பார்த்துருந்துருப்போம் which is like கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எஃபிஷியன்சி மாதிரி நம்ம ரெஃப்ரிஜரேட்டருக்கு வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணும்போது அந்த என்ன நம்ம போட்டு வந்திருப்போம் வாட் வி வாண்ட் டிவைடட் பை வாட் வி கிவ். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் வந்து அப்சார்ப் பண்ண முடியுது which is like Q2 டிவைடட் பை வாட் வி கிவ் இஸ் W, ரைட்? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா Q2/W அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். மற்றபடி ஹீட் இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதே தான் ரெஃப்ரிஜரேட்டரும் என்ன அதர் வே ரவுண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ ஐடியல் ஹீட் இன்ஜின் கேட்டாலும் சரி, ஐடியல்
ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம டெம்பரேச்சர், ஒர்க்கு, Q1 Q2 இதெல்லாம் ரிலேட் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் தட் ஃபார்முலா இட் செல்ஃப். லைக் 1 - Q2/Q1 = 1 - T2/T1 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து ஹீட் இன்ஜினுக்கும் யூஸ் பண்ணலாம், ரெஃப்ரிஜிரேட்டரும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே பிரின்சிபல் தான். ஒன்று கிளாக் வைஸில் போகுது அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் ஆன்டி கிளாக் வைஸில் ஒர்க் ஆகும். ஸோ அதே ஹீட் அப்சார்ப் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க்கு, இது எல்லா ரிலேஷனுமே சேம் பேட்டர்னில் தான் ரிலேட் ஆகியிருந்துருக்குமே தவிர, பட் ரெண்டோட பர்பஸும் வேறு, ரெண்டோட சைக்கிளும் வந்து அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். தட்ஸ் இட், ரைட்? சரி தானே? இப்போ என்ன நான் சொன்னேன் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இங்கே ரெஃப்ரிஜிரேட்டர் சம்மும் நம்ம வந்து ஹீட் இன்ஜினில் படித்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு வந்தால் அதோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்க போகுது. இன்கேஸ் நம்மள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி Q2/W அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், ரைட்? சரி, இந்த சம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். த டெம்பரேச்சர் இன்சைட் ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் T2 டிகிரி செல்சியஸ், ரைட்? அப்போ ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே இருக்க போகிற டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் த லோவர் டெம்பரேச்சர். ஆப்வியஸ்லி செல்சியஸில் இருக்குது. இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறது எல்லாமே கெல்வினில் இருக்கணும், தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ T2 + 273 lowest டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் இஸ் T2 டிகிரி செல்சியஸ். அந்த ரூம் டெம்பரேச்சர் இஸ் T1 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் இன்சைட் த ஃப்ரிட்ஜ் ஹேஸ் டு பி மோர். அப்போ ஹையர் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி T1 + 273. இது வந்து இப்போ கெல்வின் ஸ்கேலுக்கு வந்து ரெண்டையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒர்க் இஸ் டன். அடுத்தது வந்து the amount of heat delivered to the room for each joule of electrical energy consumed ideally will be. அப்படின்னா என்னென்னா, அப்போ வந்து ஒரு ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜை ரன் பண்ணுறதுக்கு 1 ஜூல் ஆஃப் எனர்ஜி நான் உள்ளே கொடுக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ ஹீட் வந்து இட் வில் பி டெலிவர்ட் டு த ரூம். அப்போ ரூமுக்கு போக போகிறது வந்து தட் இஸ் கோயிங் டு பி Q1, ரைட்? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே டயக்ராமாக ட்ரா பண்ணுறேன், புரியணும். இங்கே வந்து ஹீட் இன்ஜின் அப்படின்னா மேலேருந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டை எடுத்து நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து வெளியில் கொடுக்கும். திஸ் இஸ் ஃப்ரிட்ஜ், ரைட்? அதனால் நம்ம வந்து உள்ளே வந்து ஒர்க் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அதனால் அது என்ன பண்ண போகுது அப்படின்னா கீழேருந்து Q2ங்கிற ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி அது வந்து ஹையர் டெம்பரேச்சர் விச் இஸ் மை சரௌண்டிங்கில் வந்து எனக்கு வந்து Q1ங்கிற ஹீட்டை வந்து டம்ப் பண்ணுது. அப்போ இங்கே கொஸ்டினில் வந்து எனக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் டெலிவர்ட் டு த ரூம். அப்போ எவ்வளோ ஹீட் வந்து எனக்கு வந்து ரூம்குள்ளே வந்து போக போகுது விச் இஸ் லைக் Q1. த அமௌண்ட் ஆஃப் ஹீட் டெலிவர்ட் டு த ரூம். ஃப்ரிட்ஜிலேருந்து எவ்வளோ அப்சார்ப் பண்ணிச்சு, உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு உள்ளேருந்து எவ்வளோ அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி Q2. வெளியில் டம்ப் பண்ண போகிறதா அவங்க கேட்டிருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் ஹீட் டெலிவர்ட் டு த ரூம். அப்போ இங்கே வந்து பேசுகிறது வந்து என்ன அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி Q1 ஃபார் each joule of electrical energy consumed. அப்போ வந்து Q1 வந்து when the work done is going to be 1 joule இருக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ Q1 வந்து வெளியில் டம்ப் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டினாமினேட்டரில் வந்து நம்ம வந்து WL டிவைட் பண்ணோம் அப்படின்னா பெர் யூனிட் ஒர்க் எனக்கு எவ்வளோ ஹீட் வந்து ஹையர் டெம்பரேச்சரில் போய் விச் இஸ் த சரௌண்டிங்கில் போய் டம்ப் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்? இது வந்து புரியணும். தட் இஸ் கோயிங் டு பி Q1/W. இப்போ இந்த மொத்த பேட்டர்ன்லையுமே நான் வந்து எதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எஃபிஷியன்சி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியும் விச் இஸ் 1 - Q2/Q1 which is equal to 1 - T2/T1, ரைட்? இது வந்து புரியணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது Q2/W. அது ரிலேஷனை வச்சு நம்ம Q2W எதுவும் மேட்ச் பண்ண முடியும். இந்த சிச்சுவேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எஃபிஷியன்சியை மேட்ச் பண்ணாலே எனக்கு வந்து I'll get the answer straight away. ஃபைன், புரிஞ்சிருக்கணும் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ இங்கே வந்து நம்ம அதை மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா 1 - Q2/Q1. அப்போ 1 வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து போடலாம் Q2/Q1 which is equal to T2/T1. ஃபைன், 1 - போட்டோம்னா 1 கேன்சல் அவுட் ஆயிரும். மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாற்றிடுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து எழுதியாச்சு, புரியணும். இங்கே நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா Q1/W தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எனக்கு வந்து தெரியும் Q1 = Q2 + W. Q2வையும் W ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி மை Q1, ரைட்? அப்போ இங்கே வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது Q1/W. அப்போ Q2 வந்து நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், Q2 வந்து எனக்கு வந்து எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி Q1 - W, ரைட்? அப்போ Q2 வந்து நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி Q1 - W/Q1. என்ன சொல்கிறாங்கிறது புரியணும். இப்போ T2 T1 உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ T2க்கு வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் T2 + 273 கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணணும் /T1 + 273. ஓகே, சரி தானே? இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா இந்த ஃப்ராக்ஷனை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியதான். Q1 it will get cancelled and then I'm just left with -W/Q1. ஓகே, -W/Q1. முன்னாடி வந்து Q1 கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 1 - W/Q1, ரைட்? அப்புறம் வந்து இது அப்படி எழுதிட வேண்டியதான் 2 + 273 /T1 + 273.
சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா W divided by Q1 divided by W தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எனக்கு இருக்கிறது வந்து W divided by Q1. ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி 1 மைனஸ் இந்த பார்ட்டை வந்து ஃப்ராக்ஷன் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவோம். அண்ட் தென் ஃப்ளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா I'll get Q1 divided by W, ரைட்? அப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும், you'll have like W divided by Q1. ஓகே, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போயிடுச்சு. அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா you'll have like 1 minus T2 plus 273, இது ஃபுல்லாக ஒரு பார்ட்டு, டிவைடட் பை T1 plus 273, ரைட்? இப்போ நம்ம வந்து cross multiplication வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ when I do the cross multiplication, you will have like T1 plus 273 minus T2 minus 273. அப்போ minus 273 plus 273 it will get cancelled and then I will be left with T1 minus T2, ரைட்? புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா T1 minus T2 divided by T1 plus 273. சரிண்ணா, இப்போ இதை நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா this is like W divided by Q1. அப்போ Q1 divided by W வந்து அப்படியே இதை ஃப்ளிப் பண்ண மாதிரி வந்திருக்கும். இது மேலே போன மாதிரியும் இது கீழே வந்த மாதிரி இருந்திருக்கணும். அப்போ T1 plus 273 divided by T1 minus T2. Okay, T1 plus 273 divided by T1 minus T2, which is going to be option 2. Fine. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து என்னென்னா திஸ் இஸ் ஆப்ஷன் 2. இது கொஞ்சம் ட்ரிக்கான சம்மு தான். இந்த சம்மில் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹீட் இன்ஜினையும் நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட்டரையும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ண முடியும். எதை வச்சுன்னா அப்படி தான் நம்ம எல்லா சம்மே போடுவோம். ஹீட் இன்ஜின் கொடுத்துருந்தாலும் சரி, ரெஃப்ரிஜரேட்டரும் கொடுத்துருந்தாலும் சரி, இட் ஒர்க்ஸ் ஒன் வே. ஹீட் இன்ஜின் ஒரு வேல ஒர்க் ஆச்சு அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர் இட் ஒர்க்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட் திங், ரைட்? அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால எஃபிஷியன்சி ரிலேட் பண்ணுற பேராமீட்டர் வந்து சேமாக தான் இருக்க போகுது. அப்போ Qவும் Tயும் ரிலேட் ஆகிற பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருந்துருக்கணும். ஜஸ்ட்டு அது என்ன பேட்டர்ன் என்ன நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தது Q1 by W வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி Q2 நான் ரீப்ளேஸ் பண்ணேன். Q2 ரீப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணேன். வி காட் த ஆன்சர், ரைட்? இந்த சம் வந்து புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். இந்த சம்மும் முன்னாடி போட்டிருந்தேன் அதே பேட்டர்ன் சம் மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A refrigerator works between 4 degrees Celsius and 30 degrees Celsius, ரைட்? இங்கே வந்து எனக்கு வந்து ஹையர் டெம்பரேச்சர் and then லோயர் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம எப்பவும் போல ஹீட் இன்ஜின் மாதிரி நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். ஸோ லோயர் டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு பி 4 degrees Celsius, ரைட்? அப்போ 4 degrees Celsius அப்படின்னா 273 plus 4 which is going to be 277 Kelvin. அது வந்து லோயர் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்ன இருந்துருக்கணும் அப்படின்னா 273 plus 30 which is going to be 303 Kelvin. ஓகே, அடுத்தது வந்து it is required to remove 600 calories of heat every second in order to keep the temperature of the refrigerated space constant. அப்போ வந்து உள்ளே வந்து 277 Kelvin வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் வந்து உள்ளே இருந்து வெளியில் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ ஹீட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா which is equal to 600 calories, ரைட்? அப்போ 600 calories நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 4.2 ஜூலால் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஜூல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட வேண்டியதான். அப்போ எவ்வளோ ஹீட் வந்து நான் உள்ளே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது in order to keep the temperature of the refrigerated space constant I need to remove 600 calories. அப்போ ரெஃப்ரிஜரேட்டட் ஸ்பேஸ்லேருந்து நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு கொடுத்துருக்கீங்க இது வந்து என்ன அப்படின்னா they have given me the Q2 வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்துருக்காங்க which is going to be 600 calories, ரைட்? அப்படியே போட்டுரும். அப்புறம் அடுத்ததில் கன்வெர்ட் பண்ணிக்கும். the power required is அப்போ 600 calories வந்து நான் கீழே இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து உள்ளே வந்து எவ்வளோ ஒர்க் வந்து நான் வந்து கொடுக்கணும், ரைட்? இங்கே வந்து எனக்கு வந்து ஒர்க் அப்படின்னு நான் வந்து சொன்னாலுமே இங்கே வந்து பவர் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அப்படின்னா என்னது, ஒர்க் டன் per unit time which is second. ஆனால் இங்கேயே நம்மளுக்கு கொடுத்துருக்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே 600 calories per second. அப்போ 600 calories ஒரு செகண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் எவ்வளோ ஒர்க் செய்யணும் which is the power, ரைட்? புரியணும். ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர்லாம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம்ல. அப்போ ஒர்க் அப்படிங்கிறது இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே that is going to be my power in this situation. ஏன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம படிக்கிறது வந்து per unit செகண்டுக்கு தான் அவங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து வந்து எனக்கு வந்து என்னென்னா Q1 ஹீட் வந்து வெளியில் வந்து இட் வில் கெட் பம்ப்ட் அவுட். சரி, இப்போ இந்த ரிலேஷன் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா W தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே இங்கேயும் நான் இதை தான் யூஸ் பண்ண முடியும்னா முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம்ல 1 minus Q2 by Q1 equals 1 minus T2 by T1. அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ you're going to have Q2 divided by Q1 which is equal to
T2 divided by T1. இங்கே வந்து எனக்கு T2 T1ஓட வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவே தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் Q2ஓடது வந்து எனக்கு வந்து என்னென்னு தெரியும் அப்படின்னா 600 கேலரி, 600 into 4.2. Q1 வந்து நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? Q2 plus W நான் ரீப்ளேஸ் பண்ண முடியும், ரைட்? Q1 equals Q2 plus W. அப்போ ஜஸ்ட் அதுக்கப்புறம் I'll be just left with W. அந்த W மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் that is my final answer. ஓகே, புரியணும் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Q2 வந்து உள்ளே வந்து வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான். Q2 is going to be 600 into 4.2. ஓகே, டிவைடட் பை Q1. அப்போ Q1ங்கிறது வந்து எதுக்கு 2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா 600 into 4.2. ஓகே, ப்ளஸ் W. சரி தானே, தட் இஸ் மை Q1 which is equal to T2 by T1. அப்போ T2 அப்படிங்கிறது வந்து என்னென்னா that is 277 divided by 303. ஓகே, இப்போ வந்து என்னோடய டாஸ்க் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா W என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ W வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா I'll have something like this. 600 into 4.2 plus W. ஓகே, ஸோ இது வந்து இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 600 into 4.2. ஓகே, இங்கே வந்து ஃப்ளிப் ஆகி வந்து வரப்போகுது. ஸோ வில் ஹேவ் லைக் 303 divided by 277. சரி தானே, இப்போ வந்து என்னோடய டாஸ்க் வந்து W என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ 600 into 4.2 வந்து இப்போ வந்து இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வந்துருச்சு. அப்போ 600 into 4.2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவில் வரும்போது நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ரெண்டு பேராமீட்டராக இருக்கும், 2 அடி சப்ராக்டிவ் டேர்ம் வந்து இருக்க போது. அப்போ நான் வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணுறேன் எதை அப்படின்னா 600 into 4.2 வந்து காமனாக ஃபேக்டர் அவுட் வந்து பண்ணிடுவோம். அப்போ உள்ளே எனக்கு என்ன இருக்குன்னா 303 divided by 277 minus 1ன்னு வரும், ரைட்? அப்படியே 2 ஸ்டெப்பை சேர்த்து போடுறேன், புரியணும். அப்போ ஒர்க் டன் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படிங்கும்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வரப்போகுது. வந்து நம்ம வந்து ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா 600 into 4.2 ஃபேக்டர் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனுக்குள்ளே எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 303 divided by 277 minus 1, ரைட்? 303 divided by 277 minus 1. அப்போ 303யும் 277ஐயும் நான் வந்து கேன்சல் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா யூ ஹேவ் லைக் இங்கே வந்து ஒரு 26 வந்து வரணும், ரைட்? 3. ஓகே, ரைட். 26 வந்து நியூமரேட்டரில் வந்து வரப்போகுது. ஸோ அப்படியே நம்ம சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சம்திங் லைக் திஸ். 600 into 4.2 into 26 divided by 277. சரி தானே, 26 divided by 277. இது அப்படியே இந்த மொத்தமாக ஃப்ராக்ஷனாகவே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். அப்போ சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 26 277. 26 வந்து போகாது, அப்போ ஒரு 0 போட்டுற வேண்டியதான். 0. இப்போயும் வந்து போகாது, இன்னொரு 0 வந்து போட்டுற வேண்டியதான். அப்போ 2600 இது பார்த்தாலே சம்வேர் அரௌண்ட் 8 9 அந்த ஃப்ராக்ஷன்ஸில் வந்து போக போகுது. அப்போ 0.09 நான் வந்து அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம், ரைட்? அப்போ இந்த மொத்த டேர்மும் எனக்கு வந்து எதுக்கு அப்ராக்சிமேட் பண்ண முடியும் அப்படின்னா 0.09. சரி, இப்போ 0.09 அப்ராக்சிமேட் வந்து பண்ணியாச்சு. 4.2 வந்து நம்ம வந்து 4னே அப்ராக்சிமேட் பண்ணிடலாம். அப்போ ஓகே, ரைட்? ஓகே, இது 6ஐயும் இதையும் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 9 into 6 வந்து எனக்கு 0.09 into 600. ஸோ அது தட்ஸ் கோயிங் டு பி 9 into 6, ரைட்? அப்போ 9 6 தட்ஸ் கோயிங் டு பி 54, ரைட்? அப்போ 54 into 4.2. ஓகே, 54 into 4.2. அதை சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 8 10 16 1 20 21. You'll have like 8 6 2 2. அப்போ 226.8 226.8 ஒரு டெசிமல் பிளேஸ் வந்து முன்னாடி தள்ளி வச்சோம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 226.8. அப்போ இங்கே வந்து மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி தான் நிறைய இது போட்டிருந்துருக்கோம். தேர்ஃபோர் 226.8 வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து இங்கே வந்து என்னென்னா 236.5, which is going to be option 1, ரைட்? இந்த சம்மில் வந்து டவுட் வந்துருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ளிப் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். எங்கே இடத்துல நம்ம மெயின் அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 0.09 நம்ம வந்து போட்டிருந்தோம்ல, அதுக்கப்புறம் இந்த டெசிமல் பிளேசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணவே இல்லை. இன்கேஸ் அதை நம்ம கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 10 வேல்யூ 10 9 வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கணும், கரெக்டாக மேட்ச் ஆகிருந்துருக்கணும். இங்கே எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸ்ட்ரைட்டாகவே இந்த சம் வந்து கொஞ்சம் சால்விங் வந்து கொஞ்சம் லென்த்தியாக தெரிஞ்சாலும்
நம்ம இந்த மாதிரி சம் வந்துச்சுனாலே அப்படியே Q2 by Q1 which is equal to T2 by T1 போட்டுற வேண்டியதான். எதோட மேட்ச் பண்ணணும்னு பார்க்கணும். கொடுத்துருக்க டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அன்னோன் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து மிஸ் ஆகும், Q1 மிஸ் ஆகும், W மிஸ் ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு வரும்போது அந்த அன்னோனுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஃபைன். இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, சம் வந்து சிம்பிள் தான். சால்விங் ஆனால் கொஞ்சம் டிடிஎஸாக இருந்திருக்கும். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து the coefficient of performance of a refrigerator is 5. COP வந்து கொடுத்துருக்காங்க which is equal to 5. If the temperature inside the freezer is minus 20 degrees Celsius, அப்போ ஃப்ரீசருக்குள்ளே அப்படின்னா that's obviously the lower temperature which is T2 வந்து கொடுத்துருக்காங்க. The temperature of the surrounding to which it rejects the heat is, அப்போ T1 என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ வழக்கமாக வந்து நம்மளுக்கு மற்ற பேராமீட்டர் Q2 இல்லைனா W அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க which is going to be COP. ஓகே, அப்போ ஆல்ஃபா வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 5. இது வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா Q2 divided by W which is equal to 5. ரைட். அப்போ இன்னொரு சிச்சுவேஷனில் நம்ம எப்போவுமே எஃபிஷியன்சியோட மேட்ச் பண்ணும்போது நான் எப்படி மேட்ச் பண்ணுவேன் அப்படின்னா Q2 divided by Q1. ரைட், Q2 divided by Q1 which is equal to டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T2 லோயர் டெம்பரேச்சர் வந்து they have given which is like minus 20 degrees Celsius. அதை வந்து நம்ம கெல்வினுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 253 Kelvin. ரைட். ஹையர் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் தட்ஸ் கோயிங் டு பி T1. ரைட். இங்கே வந்து எனக்கு Q2 by Q1க்கு பதிலாக எனக்கு Q2 by W வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃப்ராக்ஷனை எப்படி நான் வந்து Q2 by Q1 மாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் இட். ரைட். அப்போ Q2 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தேவை. W வந்து நம்ம வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், Q2 divided by Q1 minus Q2, ரைட், which is equal to 5. இதை ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து சேம் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் Q1 by Q2. அது அப்படியே நம்ம இங்கே இருக்க போகிற Q2 by Q1ஓட மேட்ச் பண்ணிடலாம். ரைட். அப்போ இதை நம்ம ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா Q1 divided by Q2 வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ Q1 divided by Q2, ரைட். Q1 divided by Q2. அப்போ Q2 வந்து it will get cancelled which is going to be -1. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு will get flipped. அப்போ that is going to be 1/5. ரைட். அப்போ 1/5 அப்படிங்கும்போது அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து +1 வந்து வந்துச்சு அப்படின்னா you will have like 6/5. ரைட். அப்போ இதை ரீஅரேஞ்ச் இதை ஜஸ்ட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா Q1 by Q2 equals 6/5. ஓகே. அப்போ 6/5 வந்து நம்ம அப்படியே உள்ளே வந்து 5/6ன்னு உள்ளே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 5/6 நம்ம வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா Q1 by Q2 equals 6/5. அது அப்படி இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆகும்போது it will get substituted as 5/6 which is equal to 253 divided by T1. ஓகே. இப்போ இதை ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் will get the answer. அப்போ T1 equals 253. ஃபைன். அப்போ T1 equals 253 into 6 divided by 5. இது அப்படியே 5 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 5 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 1.2. ரைட். அப்போ 1.2 வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். அப்போ 253 into 1.2 இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இல் ஹேவ் சம்திங் லைக் திஸ் 253 and then 1.2. ரைட். 3601506. ரைட். 253 6301303.6. ரைட். அப்போ 303.6ஓட நான் வந்து செல்சியஸில் வந்து மேலே வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணணும். அப்போ வந்து நான் எதை சப்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ராக்ட் பை 273. அப்போ 273ல் சப்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இல் ஹேவ் லைக் 0.6. ரைட். திஸ் இஸ் கோயிங் டு பி 0. 30னா 30.6. Fine. அப்போ 30.6 is approximately equal to 31 degrees Celsius. The answer for this question is option 3. இந்த சம்மு புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சம்மில் வந்து நம்ம முன்னாடி போட்டிருந்த அதே பேட்டர்ன் சம் தான். நம்ம இங்கே வந்து என்ன தேவைப்பட்டது அப்படின்னா COP வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க which is Q2 by W. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து Q1 by Q2 வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா we just left with only one choice. அது என்னென்னா Wக்கு பதிலாக Q1 minus Q2 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேன்சல் அவுட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா எனக்கு வந்து Q1 by Q2 வந்து எனக்கு கிடச்சிருச்சு. அந்த Q1 by Q2 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முன்னாடி தேவைப்பட்ட அந்த ஃபார்முலாலே நம்ம கொண்டு போயிட்டு Q2 by Q1 பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா we got the unknown temperature which is the surrounding temperature here. right. இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். which of the following process is reversible. அப்போ கீழே கொடுத்துருக்கல எது வந்து ரிவர்சிபிள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரிவர்சிபிள் அப்படின்னா நம்ம படிச்சிருந்திருக்க ஐசோதெர்மல், ஐசோபாரிக், ஐசோகோரிக் அந்த இதெல்லாமே குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் எல்லாமே ரிவர்சிபிள் வந்து வரணும். இங்கே வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஒன்று மட்டும் தான் which is ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். அது ஒன்று மட்டும் தான் ரிவர்சிபிள். ரைட்.
The answer is option 3. டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a Carnot engine having an efficiency of 1/10 as heat engine. ஓகே, ஸோ அப்போ நீட்டாக வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கு அப்படின்னா 1/10. ஓகே, is used as a refrigerator. Carnot engine ரெஃப்ரிஜரேட்டராக யூஸ் பண்ணுறோம். if the work done on the system is 10 joule, அந்த சிஸ்டம் மேலே நம்ம செய்ய போகிற ஒர்க் டன் வந்து என்னென்னா it is 10 joule. ஓகே, W வந்து கொடுத்துட்டாங்க. the amount of energy absorbed from the reservoir at lower temperature. அப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா Q2 என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட், அப்படியே சும்மா அந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி வந்து தட்ஸ் கோயிங் டு பி 1/10. ரைட்டு, இங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் கொடுக்க போகிற ஒர்க் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஐ ஹவ் கிவன் 10 joule. இதில் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்னோட Q2 எவ்வளோவா இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா. லோயர் டெம்பரேச்சர்லேருந்து நான் அப்சார்ப் பண்ண போகிற Q2 வந்து எனக்கு வந்து எவ்வளோவா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க, which is like 1/10. ரைட், அப்போ இங்கே நான் வந்து Q2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே டெம்பரேச்சரை பற்றி எனக்கு எந்த டேட்டாவுமே கொடுக்கல. அப்போ வந்து எஃபிஷியன்சிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரெண்டு ஃபார்ம்லாம் இருக்குது. ஒன்று டெம்பரேச்சர் Qஐ ரிலேட் பண்ணோம் அப்படின்னா Q2/Q1 = T2/T1. எஃபிஷியன்சினே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ 1 - Q2/Q1 = 1/10. ரைட், அப்படி ஸ்ட்ரைட்டாக எஃபிஷியன்சியை ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து போட்டுற வேண்டியதான். 1 - Q2 / Q1 which is equal to 1/10. ரைட், அப்போ இதில் வந்து எனக்கு வந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா Q2 தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ Q2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா Q1க்கு பதிலாக நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா Q2வையும் Wயும் சேர்த்து. அப்போ Q2 + 10 = Q1. ரைட், அப்போ அப்படியே நம்ம உள்ளே வந்து சால்வ் பண்ணலாமா? அப்போ சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா I'll have like Q2/Q1 which is equal to 1 - 1/10. ரைட், அப்போ 1 - 1/10 அப்படிங்கிறது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா that should be equal to 9/10. ஓகே, சரி, அதுக்கப்புறம் Q2/Q1 வந்து Q2 வந்து நம்ம வந்து Q2னே வச்சுக்க வேண்டியதான். அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ Q1க்கு நான் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ Q1க்கு வந்து எனக்கு என்ன இருந்திருக்குன்னா Q2 + 10. ரைட், Q2 + 10. ஓகே, இதை ஜஸ்ட் இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா I'll have like 10 Q2 which is equal to 9 Q2, okay, plus 90. ரைட்டு, அப்புறம் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே வந்து 9 Q2 10 Q2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வரும்போது தட்ஸ் கோயிங் டு பிகம் Q2. ஏன்னா சப்ட்ராக்ட் ஆயிரும். அப்போ Q2 = 90. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம்மு புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னே we got the answer. ரைட், இதெல்லாம் புரியணும், டவுட் இருக்கக்கூடாது. அது சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம், ஆனால் ஈஸி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 Carnot engines A and B are operated in series. ஓகே, சீரீஸ் அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போகுது. ரைட், சரி, தான் முன்னாடியே நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டியில் பார்த்துருந்துருப்போம்ல, சீரீஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன் ஆஃப் த தெர்மல் ஸ்லாப். அதே மாதிரி தான் இங்கே வந்து சீரீஸ் அப்படின்னா அடுத்தடுத்து. ரைட், ஓகே, A and B are operated in series. The engine A receives heat from the source at temperature T1. அப்போ T1ங்கிற டெம்பரேச்சர்லேருந்து இன்ஜின் A வந்து மேலேருந்து ஒரு ஹீட் வந்து ரிசீவ் பண்ண போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து என்னென்னா T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர்லேருந்து the engine A receives heat. மேலே இருக்க போகிற இன்ஜின் A வந்து it receives heat at temperature T1 and rejects the heat to the sink at temperature T. அப்போ வந்து மேலேருந்து T1ங்கிற ஹீட்டை வந்து வாங்கி அது வந்து எதில் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா Tங்கிற டெம்பரேச்சருக்கு வந்து இன்ஜின் A வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. த செகண்ட் இன்ஜின் B ரிசீவ்ஸ் த ஹீட் ஃப்ரம் டெம்பரேச்சர் T. அப்போ சீரீஸ்னால் அடுத்தது அப்படியே. ரைட், அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறத வச்சு நம்மளுக்கு வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியணும். இதில் இருந்து இன்ஜின் B வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரிசீவ் த ஹீட். த செகண்ட் இன்ஜின் B ரிசீவ்ஸ் த ஹீட் அட் டெம்பரேச்சர் T அண்ட் ரிஜெக்ட்ஸ் டு இட்ஸ் சிங்க் அட் டெம்பரேச்சர் T2. அதை அப்படியே கொண்டுட்டு போய் எனக்கு வந்து என்னென்னா T2ங்கிற டெம்பரேச்சரில் இட் இஸ் ரிஜெக்டிங் இட். ஓகே, அப்போ ஹீட் ஃப்ளோ வந்து மேலேருந்து இப்படி வந்து ஏங்கிறதுக்கு அப்படியே சிங்கில் வந்து ரிஜெக்ட் ஆக போகுது. அந்த Tங்கிற டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் இன்ஜின் B வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி அது வந்து T2ங்கிற ஃபைனல் லோவஸ்ட் டெம்பரேச்சரில் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டம்ப் இட் அண்ட் ரிஜெக்ட்ஸ் டு இட் சிங்க் அட் டெம்பரேச்சர் T2. ரைட், சரி, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் T த டெஃபிஷியன்சி ஆஃப் த இன்ஜின்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ வந்து T வந்து என்னவா இருந்துருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அதோட மீன் டெம்பரேச்சர் வந்து இது ரெண்டுக்கும் ஆவரேஜாக எந்த இடத்துல இருந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மேலே உள்ள ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சியும் கீழே இருக்கப்பட ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சியும் எனக்கு சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ கொடுத்துருக்க ஃபைனல் ஹிண்ட் வந்து அதுதான். த ஹீட் இன்ஜின் நீட்ஸ் டு ஹேவ் சேம் எஃபிஷியன்சி. ரைட், அப்போ η1 ஷுட் பி ஈக்குவல் டு η2. அந்த மாதிரி சுச்சுவேஷன்னா இருந்திருக்கணும். η1ம் η2வும் எனக்கு வந்து சேமாக இருந்திருக்கணும்.
அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நான் வந்து இங்கே வந்து ஹீட்டு Q1 Q2 எதுவுமே கொடுக்கல, நம்மளுக்கு T1 T2 ரிலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா T1 T2 ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு எஃபிஷியன்சி ஈக்குவல், அதை வச்சு நம்ம இது வந்து சால்வ் பண்ணிட வேண்டியதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும், இட் ஷுட் பி ஈக்குவல் டு 1 மைனஸ் T2 divided by T1, right? அப்போ T2ங்கிறது இங்கே வந்து என்னென்னா இட் இஸ் 1 minus T divided by T1 which is equal to எனக்கு இங்கே என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா 1 minus T2 divided by T1. இங்கே வந்து lowest temperature செகண்ட் ஒனுக்கு வந்து எனக்கு என்ன வந்து இருந்திருக்குன்னா T2 divided by T. ஃபைன். அப்போ இங்கே வந்து எனக்கு எது கேன்சல் அவுட் ஆயிரும் அப்படின்னா as usual 1 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், 1 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் T, இங்கே வந்து T என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ Tக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ Tக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னா அது ஸ்டெப்பில் ஆன்சர், ரைட்? அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது I'll have like T ஸ்கொயர் which is equal to T2 T1, ரைட்? அப்போ T ஸ்கொயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போச்சோன்னா it becomes under root, okay? So you'll have like root of T2 T1. That's going to be my answer. The answer for that one is option 3. ரைட்? இந்த சம் வந்து புரியணும். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ரெண்டே சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். மேலேருந்து எங்கே வந்து வாங்குதோ அது கீழே இன்னொரு ஒரு சிங்கில் வந்து ரிஜெக்ட் பண்ண போது இன்னொரு ஒரு ஹீட் இன்ஜினுக்கு. ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து நடுவில் இருக்க போகிற மீன் டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்னவாக இருந்துருக்குன்னா T. அந்த T வந்து எப்படி இருந்தால் எனக்கு மேலே ரெண்டு ஹீட் இன்ஜினுமே இட் இஸ் கோயிங் டு ஹேவ் சேம் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத இங்கே நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? இதில் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து an engine has an efficiency of 1/6. அப்போ எஃபிஷியன்சி வந்து 1/6. when the temperature of a sink is reduced by 62 degree Celsius, okay? அப்போ வந்து இங்கே வந்து சிங்கோட டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து 62 degree Celsius வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி இருக்க போகிற இன்ஜினை என்னோட எஃபிஷியன்சி வந்து இட் கெட்ஸ் டபுள்டு, எஃபிஷியன்சி வந்து டபுள் ஆகுது. அப்போ ரெண்டு சிச்சுவேஷன் வந்து இருக்க போது த டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸஸ், அப்போ சிங்கோடது வந்து தான் இங்கே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது சோர்ஸோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? இங்கே நான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து அப்படியே ரெண்டு ஹீட் இன்ஜின் மாதிரி ட்ரா பண்ண போகிறேன், புரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட எஃபிஷியன்சி வந்து லைக் மேலே இருக்க போகிறது வந்து டெம்பரேச்சர் வந்து T1, கீழே இருக்க போகிறது வந்து டெம்பரேச்சர் வந்து T2. இதோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 1/6. நீட்டாக ஈக்குவல்ஸ் 1/6, ரைட்டு? அதே இது வந்து ரெண்டாவது ஹீட் இன்ஜின் வந்து நான் வந்து அதை கன்சிடர் பண்ண போகிறேன். எப்படி நம்மனா மேலே இருக்க மாதிரியே தான் இதோட எஃபிஷியன்சி வந்து இட் காட் டபுள்ட், ரைட்? அப்போ வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி 2/6. ஃபைன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ஆஃப் த சிங்கோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் ரெடியூஸ்டு பை 62 degree Celsius. இங்கே தான் இங்கே கேட்ச் இருக்குது. 62 degree Celsiusனாலும் சரி கெல்வின்னாலும் சரி போத் ஆர் த சேம் திங், ரைட்? நம்மளுக்கு வந்து என்னென்னா 62 degree Celsius வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம், ரைட்? அப்போ வந்து எனக்கு வந்து செல்சியஸில் -62 பண்ணாலும் சரி கெல்வினில் -62 பண்ணாலும் சரி ரெண்டுமே எனக்கு வந்து ஒன்று தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இப்போ லெட்ஸ் மேக் இட் திஸ் வே 50 degree Celsiusல இருக்குது. அது வந்து நம்ம வந்து 5 degree Celsius குறைக்கிறோம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 45 degree Celsius, ஓகே? அதே இது 273 கெல்வினில் நம்ம வந்து அதே மாதிரியே நம்ம சொன்னோம்னா இட்ஸ் த சேம் திங், ரைட்? அப்போ 273 + 50 வந்து எனக்கு எவ்வளோ இருந்துருக்கணும் அப்படின்னா 323 இருக்கணும். அதில் திருப்பி 5 கெல்வின் குறைச்சாலும் சரி 5 degree Celsius குறைச்சாலும் சரி அப்போ I'll have like 323 - 5 வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 318 வந்து இருந்திருக்கணும், ரைட்? 318 கெல்வினாக இருந்திருக்கணும். ரெண்டுலேயுமே எனக்கு 5 தான் குறையுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து செல்சியஸ் கெல்வின் கன்வர்ஷன் எல்லாமே அடிஷனில் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு விதமாக குறைச்சாலும் யூஆர் கோயிங் டு ஹேவ் த சேம் திங், ரைட்? அப்போ கேட்ச் என்னங்கிறத தெரிஞ்சிருந்துருக்கணும். இங்கே 62 degree Celsius வந்து ரெடியூஸ் பண்ணாலும் சரி அது கெல்வினில் ரெடியூஸ் பண்ணாலும் சரி ரெண்டுமே எனக்கு 62 பார்ட்ஸ் தான் அங்கே வந்து எனக்கு வந்து டிக்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், ரைட்? அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் வந்து எனக்கு எப்படி டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது 62 டிக்ரீஸ் ஆகுது, ரைட்? அப்போ T2 இருந்தது T - 62 எனக்கு வந்து இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. த ஹையர் டெம்பரேச்சர் இஸ் கோயிங் டு பி T1, ஃபைன். அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். செகண்டுக்கு வந்து அதே சேம் இன்ஜின் தான். ஆனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட சிங்கோட டெம்பரேச்சர் வந்து 62 வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணியிருந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஹீட் இன்ஜினை எஃபிஷியன்சி வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியதான், ஓகே? ஸோ ரெண்டு இதுலேயுமே எனக்கு வந்து Q1 Q2 அதை பற்றி எந்த டேட்டாவுமே கொடுக்கல. டெம்பரேச்சரை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ எஃபிஷியன்சிக்கு வந்து எதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா 1 - T2/T1 அந்த ரிலேஷனை வச்சே நம்ம வந்து மேட்ச் பண்ணிட முடியும், ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் இதோட வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் 1 - T2/T1 அதோட எஃபிஷியன்சி வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 1/6, ஃபைன். ஸோ செகண்ட் இன்ஜினுக்கு வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா 1 - T2 - 62/T1 which is equal to 2/6, ரைட்? இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு செட்டப் வச்சு நான் வந்து எது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா T2/T1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அந்த ரேஷியோ எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு அன்னோன் T1 என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து கிடச்சிரும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸ், ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து T2/T1 வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா T2/T1 = 1 - 1/6. அப்போ 1 - 1/6 வந்து எனக்கு வந்து
5/6ன்னு இருந்திருக்கணும், ரைட்? அப்போ அந்த 5/6 மேலே இருக்க போகிற இந்த ரேஷியோஸ் வந்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் லைக் T2 minus 62 divided by T1 which is equal to 1 minus 2/6, right? அப்போ 1 minus 2/6 அப்படிங்கும்போது that's going to be 4/6, right? Yeah, that is 4/6, right? இப்போ இது ரெண்டே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியதான் இந்த ஃப்ராக்ஷனை. அப்போ இந்த ஃப்ராக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணும்போது I'll have like T2/T1. அப்போ T2/T1 வந்து நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா 5/6 minus 62 divided by T1 which is equal to 4 divided by 6, right? அப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா I'll have something like this 62 divided by T1. Yeah, 62 divided by T1 equals 5/6 minus 4/6, correct? Yes. அப்போ இது வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா that's going to be 1/6. அப்போ T1 அப்படிங்கிற டெம்பரேச்சர் வந்து cross multiply பண்ணுறோம் அப்படின்னா you are going to have 62 into 6, ரைட்? அப்போ 62 into 6 அப்படிங்கும்போது இங்கே வந்து கெல்வினில் தான் எனக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த ஃபார்முலா ஃபுல்லாக கெல்வினில் தான் நம்ம வந்து போட்டுகிட்டே வரோம். டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் ரிலேட் பண்ணுறோம். அதை நம்ம செல்சியஸ்க்கு அடுத்து வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஓகே, அப்போ 62 into 6 வந்து எனக்கு என்னவா வந்துருக்கணும், 62 into 6, ரைட்? 12 1 36 372. இப்போ இதை நம்ம வந்து கெல்வினுக்கு வந்து சேஞ்ச் பண்ண செல்சியஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா 273 சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். Yeah, that's going to be 99 degrees Celsius, right? The answer for this question is option 3. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். எப்பவும் போடுற மாதிரி தான் ரெண்டு இதை நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ரெண்டு ஹீட் இன்ஜின் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு ஹீட் இன்ஜினில் நம்ம டெம்பரேச்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃபிஷியன்சி ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டையுமே நம்ம ரிலேட் பண்ணோம் அப்படின்னா we got the answer, right? இந்த சம்மில் டவுட் வந்துருக்கக்கூடாது. It should be clear. Let's move to the next one. நெக்ஸ்ட் சம் வந்து என்னென்னா a Carnot engine whose sink is at 300 Kelvin, right? அப்போ வந்து இங்கே வந்து சிங்கோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துட்டாங்க, T2 வந்து கொடுத்துட்டாங்க. has an efficiency of 40%, நீட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. By how much should the temperature of the source T1 be increased so as to increase its efficiency by 50% of original efficiency? அப்போ நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 50% ஆஃப் ஒரிஜினல் எஃபிஷியன்சி வந்து நம்ம வந்து இனிஷியலாக இருக்க போகிற எஃபிஷியன்சியோட இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ரைட்? இது வந்து வேர்ட் கேம் மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தா தான். அப்போ 50% ஆஃப் ஒரிஜினல் எஃபிஷியன்சி வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்? அப்போ 40% அப்படிங்கிறது வந்து 40% ப்ளஸ் 50% ஆஃப் 40%, ஓகே? அப்போ வந்து 40% ப்ளஸ் 50 ஆஃப் 40% வந்து எனக்கு என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா that's going to be 120%, right? 0.5 into 40, that's going to be 20%. அப்போ ஃபைனலாக எனக்கு வந்து எவ்வளோ தூரம் நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 60%க்கு நான் வந்து எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்? நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீட் சிங்க் வந்து இருக்க போது, ரைட்? அது வந்து ஹீட் இன்ஜின் வந்து இருக்க போது அதோட சிங்க் வந்து டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து T2 வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா that is going to be 300 Kelvin. T1 வந்து it is unknown, ரைட்? எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதோட நீட்டாக வந்து என்னென்னா it is 40%, which is 0.4, ரைட்? அப்போ செகண்ட் ஒன்னில் வந்து எனக்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா that is T1. கீழே இருக்க போகிற டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து எவ்வளோ தூரம் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், லைக் சோர்ஸ் வந்து நான் வந்து எவ்வளோ தூரம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது, ஓகே? T1 ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ தூரம் நான் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு வந்து எஃபிஷியன்சி என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் லைக் கோயிங் டு இன்க்ரீஸ் பை 50% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் திங். அப்போ இங்கே வந்து எனக்கு என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா 40%, ரைட்? அப்போ 40% ப்ளஸ் 50% of 40% is going to be 0.5 of 40%, புரிஞ்சுருக்கணும். அப்போ இது வந்து எனக்கு வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா this is going to be 60%. 0.5 of 40% is going to be 20. அப்போ 40 plus 20 is 60%. அப்போ ஃபைனல் எஃபிஷியன்சி வந்து எனக்கு வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா 60% வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ தூரம் நான் சோர்ஸை வந்து என்னோடய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்பேன். by how much should the temperature of the source be increased? அதான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? அப்போ இங்கே எனக்கு ரெண்டுக்குமே முன்னாடி போட்டிருந்தேன் அதே மாதிரி தான். T1 T2 அந்த எஃபிஷியன்சி வச்சு நான் வந்து ரிலேட் பண்ண போகிறேன். ரெண்டாவது சிச்சுவேஷனுக்கு அதை வச்சு மேட்ச் பண்ண போகிறேன். எனக்கு எக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்? முன்னாடி போட்டோம்ல அதே பேட்டர்ன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 1 minus T2 divided by T1, ரைட்? அப்போ T2 divided by T1க்கு வந்து அப்படியே வச்சுக்கோமே T2 divided by T1 which is equal to 40% is going to be 0.4, ரைட்? அப்போ T2 divided by T1 வந்து எனக்கு வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா 0.6, ரைட்? இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ செகண்ட் கேஸில் வந்து நான் வந்து மேட்ச் பண்ண போகிற செகண்ட் கேஸ் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா 1 minus T2 divided by T1. அப்போ T2 divided by T1 வந்து எனக்கு என்னென்னா that's going to be T1 plus X, okay? which is equal to 60%, which is 0.6, okay?
அப்போ இதே அதே மாதிரி நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா I'll have like T2 divided by T1 plus X which is equal to left hand side வந்துச்சுன்னா 1 minus 0.6 that's going to be 0.4. இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு T2 வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் which is like 300 Kelvin right. அதை ஃபர்ஸ்ட் கேஸில் நான் உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும், ஸோ T2க்கு வந்து 300 வந்து வந்திருக்கணும். அப்போ T1 equals 300 ரைட். T2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல, அப்போ 300 divided by 0.6 வந்து வந்திருக்கணும் ரைட். T1 equals 300 divided by 0.6 வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த செகண்ட் கேஸில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். T1க்கு பதிலாக 300 divided by 0.6 மேலே வந்து ஒரு 300 divided by 0.6 வந்திருக்க போது. ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு அன்னோன் which is going to be x, அது வந்து என்னங்கிறது வந்து எனக்கு கிடச்சிரும் ரைட். சரி தானே. அப்போ இங்கே வந்து T2க்கு வந்து மேலே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு 300 வந்து இருந்திருக்கணும். அப்போ T1க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 300 divided by 0.6 plus x which is equal to 0.4. இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ரைட். அப்போ you will have something like this ரைட். 300 divided by 0.4 which is equal to 300 divided by 0.6 plus x. இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து x என்னங்கிறது வந்து கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி மேலே உள்ளதை நம்ம வந்து சால்வ் பண்ணிடுவோம். அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும், அப்போ 2 டேபிள் வந்து கேன்சல் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல் ஹேவ் லைக் 0.2 மேலே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 2ங்கும்போது இல் ஹேவ் லைக் 150 ரைட். அப்புறம் திருப்பி வந்து இல் ஹேவ் லைக் 0.1, அப்போ மேலே வந்து இல் ஹேவ் லைக் 75 ரைட். அப்போ வந்து இப்போ வந்து 0.1 இருக்குது அப்படிங்கிறதுனால மேலே வந்து நியூமரேட்டரில் வந்து எனக்கு என்ன வந்து வந்திருக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் லைக் 750 ஓகே. சரி, அதுக்கப்புறம் அதே மாதிரியே நம்ம இந்த இதை வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே 6 டேபிளே அது கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ 6 டேபிள் அது கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஹேவ் லைக் 0.150 ரைட். 50 வந்து வந்துருக்க போகுது. அப்போ யூ ஹேவ் லைக் 500. அப்போ 500 வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வரும்போது யூ ஹேவ் லைக் 750 minus 500 which is equal to x. அப்போ தென் x is equal to 250 ரைட். இங்கே வந்து நம்ம வந்து அந்த அடிட்டிவ் டேர்ம் என்ன அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த அடிட்டிவ் டேர்ம் வந்து எதில் இருந்தாலும் சரி, செல்சியஸில் இருந்தாலும் சரி, கெல்வினில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே இட் இஸ் ஜஸ்ட் த சேம் திங் ரைட். அப்போ எக்ஸ் இங்கே வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா x equals 250 Kelvin ரைட். த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 4. இதுவும் நம்ம வந்து முன்னாடி பார்த்துருந்தா அதே மாதிரி சம் தான். என்ன இங்கே வந்து அந்த எவ்வளோ பேராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ரைட். சரி தானே, இந்த சம் டவுட் இருக்கக்கூடாது. அட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா an ideal gas heat engine operates in Carnot cycle between 227 degree Celsius and 127 degree Celsius. எல்லாம் அதே பேட்டர்ன் சம் தான். ஓகே ரைட். It absorbs 6 into 10 power 4 calories of heat at higher temperature அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கன்வெர்ட்டட் டு ஒர்க்கர்ஸ். இங்கே வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரேச்சர் வச்சு ரிலேட் பண்ணி வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஹீட் வந்து எவ்வளோ ஹீட் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் Q2 by Q1 equals T2 by T1 வந்து நம்ம வந்து போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே போடுறேன். அப்போ Q2 divided by Q1. இங்கே வந்து எனக்கு வந்து Q2 வந்து தெரியாது, எவ்வளோ ஹீட் வந்து லோயர் டெம்பரேச்சருக்குள்ளே போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியாது. Q1 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து அப்சார்ப் பண்ண போகிறது. அப்போ Q1 வந்து எனக்கு வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 6 into 10 power 4 ரைட். 6 into 10 power 4. இங்கே கேலரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. ஏன்னா Q2வை நம்மளுக்கு வந்து கேலரிஸில் தான் வந்து அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு வந்து எனக்கு வந்து Q2 வந்து தேவை ரைட். மேலே வந்து இன்ட்டு 4.2 போட்டிருந்தாலும் மேலே வந்து ஒரு 4.2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். ரேஷியோஸ் தான் இது கேன்சல் அவுட் ஆயிரும். டெம்பரேச்சர் தான் பிரச்சனை, தெளிவாக தெரிஞ்சுருந்துருக்கணும், புரியணும். which is equal to எனக்கு இது எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா T2 divided by T1. இங்கே வந்து டெம்பரேச்சர் யூ வில் ஹேவ் டு ஆட் 273 ரைட். அப்போ T2 divided by T1 லோயர் டெம்பரேச்சர் வந்து 273 வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 300 400 ரைட். 400 வந்து வரப்போகுது. இங்கே வந்து எனக்கு வந்து இட் ஷுட் பி லைக் 273 லைக் 27னா 300 500 வந்து வந்துருக்கணும் ரைட். சரி, அப்போ 400 divided by 500 கரெக்டு. இப்போ வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா Q2 அப்படிங்கிற என்னங்கிறத தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ Q2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒர்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒர்க் டன் வந்து Q1 வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. Q1 minus Q2 வந்து எனக்கு வந்து ஒர்க் டன் W வந்து கிடச்சிடும் ரைட். ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணுறேன், புரிஞ்சுருக்கணும். இவ்வளோ நேரம் இந்த சம் சால்வ் பண்ணல, ஸோ புரியணும் நான் எப்படி போடுறேங்கிறது. அப்போ Q2 ஈக்குவல்ஸ் எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா 0 0 0 0 it gets cancelled. You'll have like 4 by 5 into 6 into 10 power 4 ரைட். அப்போ 4 by 5 6 into 10 power 4 அப்படிங்கும்போது நம்ம வந்து என்னென்னா ஒரு 10 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்குவோம்
right, so that it becomes easy. இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 power 4 வந்து எப்படின்னா 10 into 10 power 3 நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒன்று கேன்சல் அவுட் ஆயிரும், ரைட். 10 5 வந்து இட் வில் கெட் கேன்சல். அப்போ வந்து லைக் 4 2 8, அப்போ 8 6 48, அப்போ 48 into 10 power 3 is going to be my calories, right. அப்போ Q2 அப்படிங்கிறது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 48 into 10 power 3, சரி தானே. இப்போ Q1 வந்து எனக்கு வந்து தெரியும். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா Q1 minus Q2 ரெண்டையும் வந்து நான் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா I'll get the answer work done. அப்போ வந்து work done W equals Q1 minus Q2, ரைட். அப்போ Q1 வந்து என்ன அப்படின்னா 6 into 10 power 4, ஓகே, மைனஸ் 4.8 வச்சா கரெக்டாக இருக்குங்களா, சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4.8 into 10 power 4, ரைட். அப்போ அது ரெண்டையும் நான் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா you will have like 1.2, right. 1.2 into 10 power 4, 1.2 into 10 power 4 calories. The answer is option 4. இப்போலாம் புரியணும் நான் எதனால் வந்து இங்கே யூனிட் கன்வர்ஷன் வந்து பண்ணல அப்படிங்கிறது. கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4.2 இங்கே மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அதே மாதிரி Q2ல எக்ஸ்ட்ரா ஒரு 4.2 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்து வந்துருக்கணும். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து கேலரிஸ் கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 4.2 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணி திருப்பி 4.2 டிவைட் பண்ணணும். ஸோ அகெயின் யூ வில் கெட் த சேம் திங், ரைட். புரியணும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரியணும், இதில் டவுட் இருக்கக்கூடாது. See, these are easy sums. Let's move to the next one. Next sum வந்து the efficiency of Carnot engine is 50%, okay, and temperature of sink is 500 Kelvin, right. அப்போ sink அப்படிங்கிறது T2 வந்து கொடுத்துருக்காங்க, which is 500 Kelvin. If the temperature of the source is kept constant and the efficiency is raised to 60 degrees Celsius, then the required temperature of the sink will be. அப்போ சிங்கோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்துருக்கணும் அப்படிங்கிறது, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதெல்லாம் கேட்கல, ஜஸ்ட் ரெக்வயர்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சிங்க் வந்து எனக்கு என்னவாக இருந்துருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ மேலே வந்து if the temperature of the source is kept constant and its efficiency is raised to, அப்போ வந்து எஃபிஷியன்சி வந்து அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். raised to அப்படின்னா 50%லேருந்து 60% அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, தட்ஸ் இட், ஓகே. இன்க்ரீஸ்ட் பை 50% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் திங் அந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் நம்ம இருக்கிற வேல்யூவோட அந்த 50% பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் சம். இந்த சம்மில் அப்படியே சேஞ்ச் ஆகுது, raised to அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாலே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ புரியணும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து 60% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோலேருந்து அப்படின்னா 50%லேருந்து 60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சிங்கோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு என்ன ஆகும், சோர்ஸ் வந்து இங்கே கான்ஸ்டன்ட், அப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சிங்கோட டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக அப்படின்னா சிங்கோட டெம்பரேச்சர் 500க்கு கீழே உள்ள ஒரு வேல்யூவாக தான் இருந்துருக்கணும். அப்போ 500 கீழே உள்ள வேல்யூ வந்து எதர் 100 வரும், 400 வரும், 60% அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எவ்வளோனா 400 Kelvin வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லைக் லெட்ஸ் மேக் இட் திஸ் வை, சால்வ் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். ஃபைன். அப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க இன்ஜினில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜின் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 50% எஃபிஷியன்சி வச்சு நம்ம வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 1 - T2 / T1, ரைட். அப்போ இங்கே வந்து T2க்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னா 500 / T1, அதான் எனக்கு வந்து தெரியாது. ஸோ இதோட எஃபிஷியன்சி வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி 0.5. சரி, அப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி நான் வந்து T1 என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா சிங்கோட டெம்பரேச்சர் என்ன அடுத்ததுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லெட்ஸ் டூ இட், என்ன வருது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 400, ஏன்னா கண்டிப்பாக 500க்குள்ளே கீழே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தானே இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா சிங்கோட டெம்பரேச்சர் நான் குறைஞ்சிட்டே வரணும். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சா 60% வரும் அப்படிங்கிறது 400 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்னங்கிறத சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இது சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா I'll have like 500 / 21 which is equal to 0.5 வந்து வந்துருக்க போகுது. அப்போ T1 equals, அப்போ T1 500 / T1 equals 0.5 வந்து வந்துருக்கணும். அப்போ T1 equals 500 / 0.5 வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும், ரைட். 500 / 0.5, அப்போ 500 / 0.5 அப்படிங்கிறது 1/2, that is going to be 1000 Kelvin. அப்போ T100 வந்து எனக்கு T1 வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்துருக்கணும் அப்படின்னா 1000 Kelvin, ரைட்டு. T1 வச்சு இப்போ செகண்ட் கேஸில் வந்து போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 1 - செகண்ட் சிச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து T2 என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ T2 / 1000 which is equal to 0.6, 60% அப்படிங்கிறதுனால, ரைட். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா T2 / 1000 equals 0.4. அப்போ அதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆப்வியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற 400 Kelvin is going to be my answer. The answer for this one is option 3. இந்த சம்லாம் ஈஸியான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a scientist says that the efficiency of his heat engine which works at a source temperature of 127 degrees Celsius T1 and sink temperature of 27 degrees Celsius which is T2 is 26%. அப்போ இந்த மாதிரி ஒரு ஹீட் இன்ஜின் வந்து பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். It is possible, then it is possible, அது பாசிபிளா இல்லையா.
இட் இஸ் பாசிபிள் பட் லெஸ் ப்ராபபிள், இட் இஸ் குவைட் ப்ராபபிள், டேட்டா ஆர் இன்கம்ப்ளீட் அப்படின்னு அவங்க வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட எதோட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஐடியல் இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம் அப்படின்னா 26% பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ ஐடியல் இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம்? நீட்டா ஈக்குவல்ஸ் 1 - T2 / T1, ரைட்? அப்போ T2 அப்படிங்கிறது 27 டிகிரி செல்சியஸ். அப்போ தட் இஸ் கோயிங் டு பி 300 / T1ங்கிறது வந்து என்னென்னா இட் ஷுட் பி லைக் 400, ரைட்? அப்போ 1 - 3/4, கரெக்ட்? அப்போ 1 - 3/4 அப்படிங்கிறது தட்ஸ் கோயிங் பி 25%, ரைட்? 0.25 வந்து வரப்போகுது which is 25%. அப்போ 25% தான் எனக்கு வந்து பாசிபிள். இப்படி நம்ம ஒரு ஐடியலாக ஒரு இன்ஜின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலே எனக்கு வந்து 25% தான் மேக்ஸிமம் வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஷினில் வந்து இட் இஸ் 26%. அப்போ அப்படி ஒரு ஹீட் இன்ஜின் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது. therefore the answer is option 1 which is it is impossible, ரைட்? இது வந்து புரியணும். அடுத்த போகலாம். இந்த செஷனோட ஃபைனல் பார்ட் வந்து வந்தாச்சு. ஓகே, லாஸ்ட் 3 years PYQ மட்டும் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும், ரைட்? 2021 எதுவுமே கேட்கல, 2022 ஒரு கொஷின், 23 ஒரு கொஷின், இன்னும் ரெண்டு கொஷின் மட்டும்தான் இருக்குது. 22 என்ன கேட்டாங்கன்னு பார்க்கலாம். An ideal gas undergoes 4 different processes from the same initial state as shown in the figure. Okay, so 4 different processesல அந்த ideal gas வந்து expand ஆக போகுது, ரைட்? The process are adiabatic, isothermal, isobaric and then isochoric, right? அப்போ வந்து இங்கே வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து இது பார்த்தாலே தெரியுது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது PV டயக்ராமில். தென் இட் ஷுட் ஆப்வியஸ்லி பி an expansion process, புரிஞ்சுருக்கணும், ரைட்? The curve which represents the adiabatic process among the following. அப்போ கீழே கொடுத்துக்கிறதுல எது வந்து adiabatic process-ஐ மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இது வந்து கிராஃபிக்கல் ஏற்கனவே பார்த்தது தான். இது வந்து ஐசோகோரிக் கான்ஸ்டன்ட் வால்யூம், ரைட்? அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து வரப்போகிறது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி adiabatic, ரைட்? ஏன்னா வந்து ஒரே இது இல்லாமல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கணும், ரைட்? அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அது கீழே உள்ள ஐசோதெர்ம் வந்து பிடிச்சி வந்துகிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு மேலே உள்ளது வந்து இட் ஷுட் பி லைக் ஐசோதெர்மல், அதுக்கு மேலே உள்ளது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஐசோபாரிக், ரைட்? இது ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தது தான், புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்னது அப்படின்னா இதுதான் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஐசோதெர்ம்லேருந்து இன்னொரு ஐசோதெர்ம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. therefore that should obviously be the adiabatic, ரைட்? இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகணும், அதெல்லாம் புரியணும். therefore the answer for this question is option 3 which is 2, ரைட்? புரியணும். இதில் டவுட் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ஈஸியான சம் தான். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கார்னாட் இன்ஜின் பேஸ் பண்ண சம் தான், ஈஸி சம் தான். என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். A Carnot engine has an efficiency of 50%, okay, when its source is at temperature 327 degrees Celsius. The temperature of the sink is, ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சோர்ஸோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துட்டாங்க, சிங்கோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ இதுக்கு வந்து நான் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 - T2 / T1. T2 என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், / T1, ரைட்? அப்போ T1 வந்து இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 327 டிகிரி செல்சியஸ், ஓகே? அதோட ப்ளஸ் 273 வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 27 அப்படிங்கும்போது தட் இஸ் கோயிங் டு பி 300, தட்ஸ் கோயிங் டு பி 600, ரைட்? அப்போ வந்து லைக் 600 கெல்வின் தான் எனக்கு வந்து சோர்ஸோட டெம்பரேச்சராக இருந்திருக்கு which is equal to 0.5%, I mean like 0.5 which is 50%. அப்போ இது வந்து கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா T2 / 600 which is equal to 1 - 0.5 is again going to be 0.5 which is like 1/2. அப்போ இது cross multiply பண்ணுறோம் அப்படின்னா T2 equals 600 / 2 வந்து வந்துருக்கணும். அப்போ 600 / 2 is going to be 300 Kelvin, ரைட்? அப்போ 300 Kelvin அப்படிங்கிறத செல்சியஸில் இங்கே வந்து நான் வந்து மார்க் பண்ணோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து -273 நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா I'll have 27 டிகிரி செல்சியஸ் which is option 1, ரைட்? இந்த சம்லாம் வெரி ஈஸியான சம். அவ்வளோதான். இதோட வந்து நம்ம 23 வரைக்கும் தேவையான எல்லா PYQஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்ன் சம்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக இருந்தால் இட் இஸ் எனஃப், ரைட்? தெர்மோடைனமிக்ஸில் தியரி ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் என்னென்னலாம் மெமரைஸ் பண்ண சொல்லியிருக்கணும் அது ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சம் ஈஸியாக அந்த ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும், வில் கெட் த ஆன்சர், ரைட்? இதோட வந்து நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸில் தேவையான எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது, ரைட்? அப்போ KTG தெர்மோடைனமிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நியூவாக ஒரு பாட்டுக்குள்ள வந்து போக போகிறோம் which is oscillation, ரைட்? ஓகே, ஸோ அதோட தியரி எல்லாமே வில் டூ in the next session. ஸோ இதோட this video gets completed. Bye.